மந்த்ல தான் நான் ஃபர்ஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அல்லாஹ்வோட உதவியால. இன்னும் நான் நிறைய அச்சீவ் பண்ணணும். என்ன ஃபர்ஸ்ட் சீகா சிஸ்டர் தான் இதுக்கு ஜாயின்ட் ஆகினாங்க. என்னடா நான் ஒரு ப்ராடக்ட் ரிசீவ் அவங்கள்ட்ட எடுத்தேன். அவங்கள்ட்ட ஒன்று முதல் எடுத்து அதுக்கு பருவத்திட்டையும் ஒன்று எடுத்தேன் நான். அப்போ சீகா சிஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் இதில் ஜாயின்ட் ஆகினீங்கன்னு சொன்னால் நீங்களும் இது பண்ண மாதிரி இருக்கும். அப்போ 7 மணி ஜாயின்ட் ஆகி பாருங்க அப்படின்னு சொல்லியும் அப்போ பார்ப்போம் நான் எதுக்கும் எங்களை மிஸ்டர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் என்று சொன்னேன். அப்போ சரி என்னட்டு எங்களை மிஸ்டர்கிட்ட கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சரி உங்களுக்கு 7 மண்டா நீங்கள் செஞ்சு பாருங்க, இனி பிள்ளைகளும் சின்னாக்கள் தான், நான் நர்சரி செய்கிறேன். அப்போ அதில் 7 மணி சொன்னால் உங்களுக்கு செய்யுங்க என்று சொல்லேன். சரி நாமளும் செஞ்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் நான் இதில் வந்து ஜாயின்ட் ஆகினேன். ஆனால் எனக்கு ஜாயின்ட் ஆகி ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஆர்டர் கிடைக்கலண்டா நான் எல்லாமே இந்த சொந்த பாவனைக்கு தான் நிறைய பொருள் எடுத்தேன். புறவு கொஞ்சம் ஒரு 3 மாசமாக்குள்ள தான் அந்த யூஸப்பை நான் ஆக்டிவ் பண்ணினேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் டீமை இப்போ டெவலப் பண்ணி வச்சு ஒரு லீடராக இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நான் இன்னமும் கொஞ்சம் டீமை ஆக்டிவாக கொண்டு போய் நிறைய இதுகள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த டீமில் இருக்கிற லீடர் மாதிரி வந்து உண்மையாக பெஸ்ட்டான லீடர் மாதிரி எனக்கு நல்லா நிறைய கைட் பண்ணுவாங்க. இப்போ பர்ஹத், நுசாசிஸ் எல்லாரும் வந்து நல்லா நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாத விஷயங்கள் நான் நிறைய கற்றுக்கொண்டேன். ஆனால் இன்னும் நிறைய இருக்கு இதில் கற்றுக்கொள்றதுக்கு. இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ. ஜஸாக்கல்லா ஹைர் சிஃபானா சிஸ்டர், சூப்பர். உண்மைக்குமே இந்த அபெக்ஸோரா பிஸ்னஸ் உங்களோட லைஃபையே சேஞ்ச் பண்ணும். நீங்க நல்ல ஒரு லீடர்ஸுக்கு கீழே இருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் நுசான் ஃபர்ஹத் அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த மீட்டிங்களில் உங்களோட அடுத்த இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணி நிறைய பெரிய ஒரு இன்கம் லெவலில் உங்களை நான் விஷ் பண்ணணும்னு சொல்லி துவா செஞ்சு கொள்கிறேன். அகைன் கங்க்ராச்சுலேஷன் சிஃபானா சிஸ்டர். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் மாஹிரா சிஸ்டர், இவங்க ஒரு டீச்சர். இவங்க இந்த வீக் இவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். இவங்க ஒரு பிஸியான ஷெடியூலில் ஒரு டீச்சராக இருந்து கொண்டு அவங்களோட கிட்ஸ் ஸ்டடீஸை கூட மெயின்டைன் பண்ணி கொண்டு இவங்க வந்து இந்த அபெக்ஸௌரா பிஸ்னஸுக்கு வந்து டைம் ஒன்று கொடுத்து அவங்க அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். அவங்களோட இந்த இன்கம் வந்து இன்னும் இன்னும் அதிகரிக்கணும் என்று சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாஹிரா டீச்சர். அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா ஹஜிஸ்தா. கங்க்ராச்சுலேஷன் ஹஜிஸ்தா. ஹஜிஸ்தா இந்த வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். இது இவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம். இன்ஷா அல்லாஹ் இன் ஃபியூச்சர் இன்னும் இன்னும் அதிகமான சக்ஸஸ் லெவலுக்கு நீங்க போகணும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணி துவா செஞ்சு கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் ஹஜிஸ்தா. அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா சுஜான் அலீம். சுஜான் அலீம் இந்த வீக் வந்து 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. அதோட டோட்டல் இன்கம் 1,30,000 அல்ஹம்துலில்லாஹ். சுஜா இந்த ஓன் சிஸ்டர் தான். அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், 2 கிட்ஸ் இருக்கிறாங்க. அவங்களோட வீட்டு வேலைகள் அதோட இந்த பிள்ளைகளுக்கு ஸ்டடி பண்ண ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் நிறைய பிஸி ஷெடியூல்ஸ் இருக்கும். இப்படி இந்த அபெக்ஸௌராவில் நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து கொண்டு நம்மளோட அபெக்ஸௌராவில் ஜாயின் ஆகி ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சுஜா, உங்களுக்கு அடுத்த அடுத்த லெவலுக்கு நீங்க போகணும், இந்த இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் சுஜா. அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா நஸ்ரின் சிராஜ். கங்க்ராச்சுலேஷன் நஸ்ரின் சிஸ்டர். இவங்க இந்த வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணி டோட்டலா 1,70,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். இவங்க ஒரு கிராஜுவேட், அது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. 3 கிட்ஸ் இருக்குது. வீட்டை உமா வாப்பான்னு சொல்லி அவங்களோட சேவைகளையும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பிஸியான ஷெடியூலில் கூட அவங்களோட விருப்பம் காரணமாக இந்த அபெக்ஸௌராவில் இவங்க அச்சீவ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இன்னும் இன்னும் உங்களோட இந்த அச்சீவ்மெண்ட் அதிகரிக்கணும்னு சொல்லி நான் துவா செஞ்சு கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் நஸ்ரின் சிஸ்டர். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த டீமில் இருக்கிற ஒரு மில்லியன கிளப் மெம்பர் முஹைமினா சிஸ்டர். இவங்களும் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு கிட்ஸுக்கு மதராக இருந்து கொண்டு அதோட இவங்களும் ஒரு கிராஜுவேட். இவங்களும் இந்த அபெக்ஸௌராக்கு ஒரு ஒரு டைம் ஒன்று கொடுத்து இந்த வீக் இவங்க 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். டோட்டலாக இவங்களோட இன்கம் 8,00,000க்கும் மேலே அதிகமாக காணப்படுது அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் இன்னும் இந்த இன்கம் லெவல் அதிகரிக்கணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன் முஹைமினா சிஸ்டர். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் இவங்க இந்த டீமில் இருக்கிற இன்னும் ஒரு மில்லியன கிளப் மெம்பர் ஃபசோனா ஃபசூல். இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் எல்லாம் கேட்டிருப்பீங்க. இவங்க இந்த வீக் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணி
டோட்டலா இவங்களும் 8 லட்சத்துக்கு மேல இவங்களோட இன்கம் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். ஃபசோனா ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஃபைனல் இயர்ல ஒரு கம்பெனி ஒன்றில் இன்டர்ன் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு சின்ன 6 மந்த் பேபி ஒன்று இருக்குது. அதோட வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி அபெக்ஸ் சௌராவிலையும் சக்ஸஸ் இருந்து கொண்டு வராங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபசோனா. அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா இவங்களும் இந்த டீம்ல இருக்கிற ஒரு மில்லியனர் கிளப் மெம்பர் நசீரா ரெனோஸ். கங்க்ராச்சுலேஷன் நசீரா சிஸ்டர். இவங்க இந்த வீக் 20,000 இன்கம் earn பண்ணி டோட்டலா 6 லட்சத்துக்கு மேல இவங்களோட இன்கம் காணப்படுது அல்ஹம்துலில்லாஹ். இவங்களும் இந்த அவங்க நிறைய ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து கொண்டு 4 பிள்ளைகள் அவங்களோட ஸ்டடீஸ் அதுவும் இல்லாம இவங்க ஒரு டைலர் கிட்டத்தட்ட இவங்களோட ஃபேமிலி வைஸா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வீட்டில் நடந்த சின்ன ஒரு விபத்தில் இவங்களோட அந்த மெஷினரிஸ் எல்லாமே இது பண்ணாலும் அந்த சுச்சுவேஷனை கூட பேலன்ஸ் பண்ணி அதிலிருந்து மீண்டு வந்து இவங்க அபெக்ஸ் சௌராவில் இந்த வீக் வந்து 20,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். கங்க்ராச்சுலேஷன் நசீரா சிஸ்டர். இந்த அபெக்ஸ் சௌரா இன்கம் வந்து இன்னும் அதிகரிக்கணும். உங்களோட லைஃப் ஸ்டைலில் இந்த அபெக்ஸ் சௌரா இன்கம் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி நான் துவா செஞ்சு கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் நசீரா சிஸ்டர். அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா நுஸ்ரத் சாஜித் சிஸ்டர். இவங்களும் இந்த டீம்ல இருக்கிற ஒரு மில்லியனர் கிளப் மெம்பர். இவங்க இந்த வீக் 20,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. அதோட டோட்டலா இவங்களோட இன்கம் வந்து 6 லட்சத்துக்கு மேல காணப்படுது அல்ஹம்துலில்லாஹ். இவங்களும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இவங்களுக்கு 3 கிட்ஸ் இருக்கிறாங்க. அதோட இவங்க குறிப்பிட்ட இந்த நோன்பு காலங்கள்ல இவங்களுக்கு உடல்ல வந்து ஒரு சுகயினம் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போற இப்படியான நிலைப்பாடு இருந்தாலும் இந்த அபெக்ஸ் சௌராட கூடிய டைம் அவங்க விட்டு கொடுக்காம ஒர்க் பண்ணதுல அவங்களும் இந்த வீக் வந்து 20,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட இன்கமும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் நுஸ்ரத் சிஸ்டர். அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா ஹமீதா முனவர். இவங்க இந்த வீக் வந்து 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. டோட்டலா 70,000 இன்கம் அல்ஹம்துலில்லாஹ். அதோட இவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இவங்களும் டைலரா அவங்களோட பிஸ்னஸ் ஒன்று செஞ்சு கொண்டு வராங்க. அதோட கிட்ஸ் 2 கிட்ஸுக்கு மோம் அல்ஹம்துலில்லாஹ். இவங்களோட ஒரு பிஸியான ஷெடியூல்ல கூட அபெக்ஸ் சௌராவில் earn பண்ணிக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். அவங்களோட இன்கமும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் ஹமீதா சிஸ்டர். அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா நுஸ்ஹா சிராஜ். இந்த டீம்ல இருக்கிற ஒரு ஆக்டிவான சும்மா கலகட்டி கலக்கலா கொண்டு போற ஒரு லீடர் இந்த டீமை அல்ஹம்துலில்லாஹ். இப்போ முன்ன பேசின சிஃபானா சிஸ்டரும் இவங்களோட டீம் தான். நுஸ்ரா சிராஜ் வந்து அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு லீடர் உண்டு. இவங்க கிராஜுவேட். அதோட இப்போ அவங்க டீச்சிங் எக்ஸாம் ஒன்றுக்காக ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கிறாங்க. கிட்ஸ் இருக்குது. அதோட லைப்ரரிக்கு ஒர்க்குக்கு போறாங்க. இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணியும் இந்த வீக் இவங்க 40,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். மனதுல விருப்பம் ஒன்றிருந்தா நேரமோ அல்லது வேற வேற அலுவல்களோ ஒரு தடை இல்லைங்கிறதுக்கு நுசா ஒரு பெஸ்டான ஒரு எக்ஸாம்பிள். கங்க்ராச்சுலேஷன் நுசா. டோட்டல் இன்கம் இண்டையோட 6 லட்சத்தை எட்டிருக்குது அல்ஹம்துலில்லாஹ். இந்த பின்னால வர ஜீரோ எல்லாம் இன்னும் அதிகமா வரணும் உங்களுக்குன்னு சொல்லி நான் துவா செஞ்சு கொள்றேன். கங்க்ராச்சுலேஷன் நுசா. அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா சுமையானி சிஸ்டர். இவங்க இந்த வீக் 10,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க. டோட்டலா 20,000 இன்கம். இவங்களும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அதோட இவங்க வீட்டை ஒரு ரெசார்ட் மாதிரி ஒரு பிஸ்னஸ் ரெடி பண்ணி அதையும் மேனேஜ் பண்ணி கொண்டு அபெக்ஸ் சௌராக்கண்டு ஒரு டைம் ஒதுக்கி செஞ்சு கொண்டு வராங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சுமையா சிஸ்டர். உங்களோட இன்கமும் இன்னும் அதிகரிக்கணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்ததான் நுசைகா சிஸ்டர். இவங்களும் இந்த வீக் 10,000 இன்கம் earn பண்ணி டோட்டலா 90,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். நுசைகா வந்து யூனிவர்சிட்டி ஃபாலோ பண்ற ஒரு ஸ்டூடெண்ட். அதோட ஒரு வீட்டில் வந்து கடை மாதிரி ஒரு பென்சி ஷாப் மாதிரி ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதையும் மெயின்டைன் பண்ணி இதையும் மெயின்டைன் பண்ணி ஸ்டடீஸையும் மெயின்டைன் பண்ணி அபெக்ஸ் சௌராவில் earn பண்ணி கொண்டு வராங்க அல்ஹம்துலில்லாஹ். கங்க்ராச்சுலேஷன் நுசைகா. உங்களோட இன்கம் லெவல் இன்னும் அதிகரிக்கணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா சிராஜ் பிரதர். இவங்க இந்த வீக் 10,000 இன்கம் earn பண்ணி டோட்டலா 20,000 இன்கம் earn பண்ணிக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். இவங்க ஒரு சார். அதோட அவங்க இந்த பிஸ்னஸையும் வந்து செஞ்சு கொண்டு வராங்க அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட இன்கமும் இன்னும் அதிகரிக்கணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன் சிராஜ் பிரதர். அடுத்ததாக பார்த்தோம் இவ்வளவும் தான் இந்த டீம்ல இன்கம் எடுத்த லீடர்ஸ் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததா வந்து இந்த வீக் இவங்களோட ஷாப்பை வந்து ஆக்டிவ் பண்ணி 250 RVயை கம்ப்ளீட் பண்ணி இவங்க அபெக்ஸ் லீடர்ங்கிற டைட்டில் எடுத்திருக்கிறாங்க ரினாசா சிஸ்டர். கங்க்ராச்சுலேஷன் ரினாசா சிஸ்டர். உங்களோட
அபெக்ஸ் ஜேர்னி இன்னும் இன்னும் சக்ஸஸ் லெவலுக்கு போகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்த கட்டமா யூஷோப்பை முடிச்சுட்டு மல்டி ஸ்டோர் அடுத்தடுத்த ஷாப்புகளை ஓப்பன் பண்ணி அவங்க சக்ஸஸ் லெவலில் நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. நலீம் பிரதர் இவங்க 2B ஷாப்பை கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்ததா வந்து ஃபாயிஸ் பிரதர் இவங்களோட 1A ஷாப்பை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்ததா சஜிரா சிஸ்டர் இவங்களோட 1A ஷாப் அண்ட் 3A ஷாப்பை இந்த வீக்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க, அல்ஹம்துலில்லா. சூப்பர் சஜிரா சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்ததா வந்து ஹஜிஸ்தா சிஸ்டர் இவங்களும் இவங்களோட 6B ஷாப்பை இந்த வீக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லா, கங்க்ராச்சுலேஷன் ஹஜிஸ்தா சிஸ்டர். அடுத்ததா ரிஃப்னா சிஸ்டர் இவங்களோட 1A ஷாப்பை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரிஃப்னா சிஸ்டர். ஓகே, இவ்வளவு பேரும் இந்த ஷாப் ஓப்பனிங்ல அச்சீவ் பண்ணவங்க. அடுத்ததா இந்த டீம்ல இந்த முறை பெஸ்ட் செல்லர்ஸ் ஆஃப் த வீக்காக நிறைய சேல்ஸ் அபெக்ஸ் ஆகுறாண்டாலே டிரெக்ட் செல்லிங் தான். ஸோ செல்லிங்ஸ் அதிகரித்து ஏர்ன் பண்ணி அச்சீவ் பண்ண லீடர்ஸில் பெஸ்ட்டான ஒரு லீடராக இருக்கிறாங்க சஜிரா சிஸ்டர். இந்த வீக் இவங்க டோட்டலாக 38,435 ரூபாயோட சேல்ஸ் நடத்தி காட்டியிருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லா, கங்க்ராச்சுலேஷன் சஜிரா சிஸ்டர். இன்னும் உங்களோட இன்கம் லெவல் அதிகரிக்கணும், இன்னும் நிறைய சக்ஸஸை நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்ததான் ரினாசா சிஸ்டர் இவங்களும் 30,000க்கு மேற்பட்ட ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரினாசா சிஸ்டர். அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா சினோஃபா சிஸ்டர் இவங்க 23,000க்கு மேல் அதிகமான ஆர்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க, கங்க்ராச்சுலேஷன் சினோஃபா. அடுத்ததா வந்து முஹைமினா சிஸ்டர் இவங்க கிட்டத்தட்ட 18,000 ரூபாயோட பெறுமதியான ஆர்டர்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் முஹைமினா சிஸ்டர், அல்ஹம்துலில்லா. இவ்வளவும் தான் எந்த டீம்ல இந்த வீக் அச்சீவ் பண்ணவங்க. எந்த டீம் உட்பட எந்த டீம் இந்த அபெக்ஸ் சௌராவில் இந்த சஃபா சிஸ்டர் ஹோல் டீமுக்கும் நான் இந்த துவாவையும் இந்த விஷயம் தெரிவித்துக் கொள்றேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல். பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருமே வந்து கன்சிஸ்டன்சியா தொடர்ந்து நிலைச்சிரிங்க, இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் சக்சஸ் நோக்கி போவீங்க, அல்ஹம்துலில்லா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். சிஸ்டர் மாஷா அல்லா உங்களோட டீமுக்குள்ள அவ்வளோ அச்சீவர்ஸ் நாங்களும் விஷ் பண்ணிக்கொள்றோம். இன்னைக்குமே ஹாப்பியா இருக்குது. எல்லாருமே ஒரு பிஸியான ஷெடியூல்ல வந்து ஒர்க் பண்ணி இவ்வளோ ஏர்ன் பண்ணி இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க, மாஷா அல்லா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எங்களோட மும்தாஜ் சிஸ்டர் டீம்ல இன்கம் மேனேஜரை பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட்க்கு பார்த்தோம்னு சொன்னா மும்தாஜ் சிஸ்டர் டீம்ல இருக்கிற ஒரு மில்லியன் கிளப் மெம்பர் தன்வீர் ஜஹான் சிஸ்டர். இவங்க வந்து டோட்டலா வந்து 5,20,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அதோட வந்து லாஸ்ட் வீக் வந்து அவங்களோட இன்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா 20,000. இவங்க ஒரு மௌலவியா, அதோட வந்து ரொம்ப பிஸியான ஷெடியூல்ல இருக்கிறவங்க தான், அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷெடியூல்ல இருந்தும் இவங்க இந்த பிஸ்னஸுக்கு ஒரு டைம் ஒதுக்கி ஏர்ன் பண்ணிட்டு வராங்க, மாஷா அல்லான்னு சொல்லி நல்ல ஆர்டர்ஸ் போடக்கூடிய ஒரு லீடரும் கூட. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சிஸ். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட மும்தாஜ் சிஸ்டர் டீம்ல வந்து லாஸ்ட் வீக் வந்து இஸ்லிமா சிஸ்டர் 10,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஓவராலா இவங்க 3,20,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க, மாஷா அல்லா, கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர். நீங்க குயிக்கா 5 லேக் ஏர்ன் பண்ணி மில்லியன் கிளப் உங்களுக்கு என்டர் ஆகணும், உங்களோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் என்று சொல்லி நாங்க விஷ் பண்ணிக்கொள்றோம். ஆல் தி வெரி வெரி பெஸ்ட். ஓகே, இன்னும் வந்து நிறைய இன்கம் ஏர்னர்ஸ் இருக்கிறாங்க சஃபா சிஸ்டர் டீம்ல. ஒரு சில லீடர்ஸ் மாதிரி இன்னைக்கு விஷ் பண்ணல, நிறைய இடத்துல இடி மின்னலா இருக்குது. ஸோ வந்து ஓவராலா சஃபா சிஸ்டர் சார்பா நான் சஃபா சிஸ்டர் டீம்ல இருக்கிற அவ்வளோ இன்கம் ஏர்னர்ஸ் அண்ட் அச்சீவர்ஸ் டாப் செல்லர்ஸ் சொல்லி எல்லாரையுமே நான் வந்து விஷ் பண்ணிக்கொள்றேன். அதே மாதிரி வந்து ஃபியூச்சர்ல அடுத்தடுத்த வீக்கில் இன்னும் எங்களோட இன்கம் அச்சீவர்ஸ் அது மட்டும் இல்லாமல் டாப் செல்லர்ஸ் எல்லாருமே அதிகரிக்கணும், அடுத்தடுத்த டைட்டிலுக்கு எல்லாரும் குயிக்கா அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அதே மாதிரி ஃபிரோசா சிஸ்டர் சொன்ன மாதிரி இதுல நிறைய பொறுமைசாலிகள் இருக்கிறாங்க,
நிறைய நாள் அவங்க தொடர்ந்து கைவிடாம முயற்சி பண்ணதாலதான் இன்னைக்கு வந்து இந்த ஒரு விஷயத்த அவங்க வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து கட்டாயமா வந்து கன்சிஸ்டன்சியா நாங்க வந்து முயற்சி பண்ணினோம் என்று சொன்னா எந்த ஒரு விஷயமும் வந்து எங்களுக்கு கை கொடுக்கும். ஓகேயா? ஸ்பெஷலா வந்து லேடிஸ் என்ற வகையில நான் பெண்களுக்கு இயலாததுன்னு ஒண்ணுமே இல்லை என்றதை வந்து இன்னைக்கு எங்களோட டீமுக்குள்ள நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்மா, ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி ஒர்க் பண்றவங்க எல்லாருமே வந்து நிரூபிச்சு காட்டியிருக்கிறாங்க. ஸோ வந்து டைம் இல்லைன்னு சொல்லி உண்மைக்குமே நிறைய பேர் வந்து தனக்கு தானே ரீசன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கி இருக்குமேண்ணா எல்லாருமாய்த்தான் அவங்களுக்கு தான் எங்களுக்கும் 24 hours. ஸோ எல்லாருக்குமே அதே 24 hours, எல்லாருக்குமே ஒரு பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி கையில இருக்குது, எல்லாருக்குமே இன்கம் தரத்துக்கு ரெடியா இருக்குது, எல்லாருக்குமே ஒரே சிஸ்டம் படித்தான் எங்களோட எபிக்ஸோரா இன்கமும் தராங்க. நாங்க தான் ஒர்க் பண்ண ரெடி இல்லாம இருக்கிறோம். ஸோ எல்லாருமே கட்டாயமா தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. நீங்களும் இந்த இடத்துல வந்து விஷ் பண்ணப்படணும். ஸோ வந்து நிறைய பேர் இன்கமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்களும் வந்து குயிக்கா இன்கம் earn பண்ணணும், நல்ல லெவலுக்கு வரணும், நல்ல சேல் பண்ணணும். ஸ்பெஷலாக எங்களோட எபிக்ஸோட பொறுத்த வரைக்கும் செல்லிங் தான் எங்களை அடிப்படையான விஷயம். இந்த செல்லிங்ஸ் அடிப்படையில தான் எங்களோட ஒவ்வொரு இன்கம் வேண்டிய பாத்தீங்கன்னா 40,000, 30,000, 20,000 எல்லாருமே இன்கம் earn பண்றாங்கன்னா அந்த செல்லிங்ஸ் அடிப்படையில தான். அப்ப இந்த செல்லிங்ஸுக்கு ரீசன் வந்து எங்களோட வந்து ப்ராடக்ட்ஸ் அவ்வளவு தரமான ப்ராடக்ட்ஸ். ஸோ வந்து நீங்களும் இதை நிறைய சேல் பண்ணணும், நல்ல இன்கம் earn பண்ணணும், நல்ல ப்ராஃபிட் earn பண்ணணும். எங்களோட எபெக்ஸோரா மூலம் நிறைய பேர் லைஃப்ல வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டா வந்து இந்த எபெக்ஸோரா மாறி இருக்கு. ஸோ உங்களோட லைஃபையும் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி நாங்க ப்ரே பண்ணிக்கொண்டு விஷ் பண்ணிக்கொண்டு ஸ்பெஷலா சஃபா சிஸ்டர் சார்பா விஷ் பண்ணிக்கொண்டு நாங்க இந்த செஷனை வந்து என் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னும் நிறைய அச்சீவர்ஸோட நாங்க வந்து உங்களை மீட் பண்றோம். ஜிசாக்கல்லா ஹைர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் எங்களோட ஜாயின் பண்ணியிருந்ததுக்கு. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் நைட் ஆல்.